நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இந்த 3வது மாதத்தில் ஒரு நற்செய்தி வரும். அல்லேலூயா. இந்த 3வது மாதத்தில் ஒரு நல்ல செய்தி, ஒரு நற்செய்தி வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நற்செய்தி வரும், ஒரு நற்செய்தி வரும். அதை கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். ஆமென். ஆமாம், நான் தான் காலைல 6 மணிலேருந்தே சத்தம் போட்டுட்ருக்கிறேன். நான் இனி போய் குளச்சலில் 3 நாளாக பேசிகிட்ருக்கிறேன். அங்கே போய் பேசி முடிச்சுட்டு திரும்ப நான் சாயங்காலம் வந்து பூவங்கோட்டில் மாலை நேர கூடுகையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, மத்தியானம் போய் நல்லா சாப்பிட்டு என்ன செய்யலாம், தூங்கலாம். எங்களுக்கு ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. ஆமென். அதனால் சத்தமாக சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், இந்த மாதம் ஒரு நற்செய்தி வரும். அல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும். சங்கீத பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நொறுங்கொண்ட இருதயத்தை குறித்து பேசினார். சில செய்திகள் நம்முடைய காதுகளுக்கு வரும்போது நம்முடைய ஆத்துமாவை விடாய்த்து போக பண்ணுகிறது, சோர்ந்து போக பண்ணுகிறது, நம்மை தளர்ந்து போக பண்ணுகிறது. இந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆமென் என்னோடு கூட இடைப்பட்டது நிமித்தம், எனக்கு ஞாபகப்படுத்தினது நிமித்தம், ஆமென் கர்த்தருடைய துணையோடு கூட இந்த காலை நேரத்தில் நிற்கிறேன். ஆமென். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஆமென். நீங்கள் வெளியிலெல்லாம் அலைந்து திரிந்து வெயிலில் களைப்போடு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அந்த குளிர்ந்த நீரை எடுத்து குடித்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடித்த பழக்கம் எத்தனை பேர் இருக்குது? ரொம்ப நல்லவங்களா? ஃப்ரிட்ஜிலேருந்து கூல் வாட்டரை குடிக்கிறது இல்லையா? உண்மையாவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் நமக்கு அப்படி இருக்க முடியாது. குளிர்ந்த நீரை குடித்தா அது அப்படியே தொண்டையில் இறங்கும்போது எப்படி இருக்கும்? அந்த ஆசுவாசத்தை கர்த்தர் இந்த மாதம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. ஒரு 3 காரியங்களை வேகமாக சொல்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. நான் அந்த பாஸ்டர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு 11:45 நான் வந்து சேர்ந்துருவேன் பாஸ்டர், நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. 1 ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. முதலாவது, எகிப்திலிருந்து எதிர்பாராத ஒரு நற்செய்தி. எகிப்திலிருந்து எதிர்பாராத ஒரு நற்செய்தி. இங்கே எகிப்திலிருந்து கானானுக்கு ஒரு செய்தி வருகிறது. எகிப்துக்கும் கானானுக்கும் ரொம்ப தூரம், ஒரு தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி வருகிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட செய்தி ஒரு துர்ச்செய்தி. யாக்கோபுடைய செவிகளில் வந்த செய்தி ஒரு துர்ச்செய்தி. காரணம், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய பிள்ளைகள் வந்து சொல்லுகிறார்கள், தகப்பனே இந்த அங்கியை பாரும், இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானோ என்று பாரும். இரத்தம் தோய்ந்த அந்த அங்கியை தகப்பனாகிய யாக்கோபிடத்திலே காண்பித்த பிள்ளைகள்
அந்த அங்கியை பார்த்த உடனே யாக்கோபு சொல்லுகிறான், என் மகனுடைய அங்கிதான். என் மகன் பீருண்டு போனான், என் மகன் பீருண்டு போனான். இப்போ கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, எது முடிந்தது, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, அவ்வளவுதான், இனி வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்ட இடத்திலே அது இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது என்கிற ஒரு நற்செய்தியை கர்த்தர் இந்த 3வது மாதத்திலே உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எது மரித்து போனது, எது முடிந்து போனது, அவ்வளவுதான், இனி துளிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை, அவ்வளவுதான் என்று நீ முடிவு கட்டி வந்திருந்தால், இந்த காலை நேரத்திலே நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து, எகிப்திலிருந்து ஒரு எதிர்பார்க்காத நற்செய்தி உனக்கு வருகிறது. அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான், இன்னும் அந்த காரியம் உயிரோடு தான் இருக்கிறது, இன்னும் அந்த வேலை உயிரோடு தான் இருக்கிறது, இன்னும் அந்த உயர்வு உயிரோடு தான் இருக்கிறது, இன்னும் அந்த கர்ப்பத்தின் கனி உயிரோடு தான் இருக்கிறது. அது இன்னும் மரிக்கல, அது உயிரோடு தான் இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தி வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அதை நம்பல, அவன் என்ன செய்யல, நம்பல. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க, 20. அவர்கள், ஆமா, ஆ ஆ ஆ ஆ ஆ கேட்டபோது உயிர்க்கல, பார்த்தபோது உயிர்த்தது. ஆமென். அப்ப இதுவரைக்கும் நாம கேட்டிருக்கிறோம், அநேக காரியங்களை கேட்டிருக்கிறோம், ஆனா அதை நம்ப முடியல. ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தர் அதை பார்க்க பண்ணுவார். அதை பார்க்க பண்ணும்போது நம்முடைய விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீர் வந்தது போல எகிப்திலிருந்து ஒரு எதிர்பாராத நற்செய்தி வருகிறது. ஆமென். உன்னை அடிமைப்படுத்தின தேசம், உன்னை ஒடுக்கின தேசம், உன்னை நெருக்கின தேசம், உன்னுடைய பிரயாசத்தின் பலனை கொள்ளையிட்ட தேசம், இந்த தேசத்திலிருந்து எந்த நன்மையும் வராது என்று சொல்லப்பட்ட அந்த எகிப்தில் இருந்து இன்னைக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. அது உன்னுடைய ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல மாறப்போகுது. இன்னும் உயிரோட தான் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் வாக்குத்தத்தங்கள் உயிரோட தான் இருக்குது, இன்னும் வார்த்தைகள் உயிரோட தான் இருக்குது, இன்னும் விதைக்கப்பட்ட விதைகள் உயிரோட தான் இருக்கிறது. அவைகள் முளை தெழும்ப போகிறது. எகிப்திலிருந்து எதிர்பார்க்காத நற்செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ஆதியாகமம் 46:30 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? ஹல்லேலூயா. நான் உன் முகத்தை கண்டேன், நான் உன் முகத்தை கண்டேன். இந்த காலை நேரத்தில் தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, சிலருடைய காரியங்கள்ல இன்னும் கர்த்தர் ஆரம்பத்தை கட்டளையிடல. ஆனா நீங்க முடிஞ்சு போச்சுது, இனி எழும்ப வாய்ப்பில்லை, இனி நடக்க வாய்ப்பில்லை, இனி சுகமாக வாய்ப்பில்லை, இனி உயிரோடு எழும்ப வாய்ப்பில்லை, இனி துளிர்க்க வாய்ப்பில்லை, இனி கட்டப்பட வாய்ப்பில்லை, இனி பெற்றெடுக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நன்மையின் செய்தி வருகிறது. அது இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது, இன்னும் உயிரோடத்தான் இருக்கிறது. ரதங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உன் வீட்டு வாசல்ல ரதங்களின் ஓசை கேட்க முடிஞ்சிச்சுன்னா கேட்டுக்கோங்க. அந்த தீர்க்க தரிசன காது இருந்தா, அந்த தீர்க்க தரிசன பார்வை இருந்தா, உங்க வீட்டுக்கு முன்னாடி ரதங்களின் ஓசை கேட்கிறது. ஆமென். ரதங்களின் ஓசை கேட்கிறது. நல்ல கவனிங்க. துர்ச்செய்தியை கொண்டு வந்தவனுடைய காலடி ஓசை கேட்ட யாக்கோபனுடைய வீட்டுக்கு முன்பாக நற்செய்தியை கேட்க பண்ணும்படிக்கு இப்ப காலடி ஓசை அல்ல, ரதங்களின் ஓசை கேட்கிறது. இந்த காலை நேரத்தில் எகிப்தில் இருந்து எதிர்பார்க்காத நற்செய்தி வரும். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்பாராத நற்செய்தி, எகிப்திலிருந்து எதிர்பாராத நற்செய்தி. he never expected. யாக்கோபு அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்ன நினைச்சிருந்தான், முடிவு பண்ணியிருந்தான்னா, இனி யோசேப்பு இல்லை, இனி என் புள்ளை இல்லை,
இனி என் குடும்பம் இல்லை, இனி என் புருஷன் இல்லை, இனி என் வருமானம் இல்லை, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுது, இனி திருந்த வாய்ப்பில்லை, இனி எழும்ப வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலைமையில் இருந்தபோது அவன் ஆத்துமா விடாய்த்து போனது. அவன் ஆத்துமா என்ன செஞ்சிருச்சு? விடாய்த்து போனது. அவன் சொல்கிறான், என் குமாரனோடு கூட நானும் பாதாளத்தில் இறங்கி நான் நலமாக இருக்குமேன்னு சொல்லி மூர்ச்சித்து போனவனுடைய ஆத்துமாவை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆமென். மீண்டும் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கிற ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. 28வது வசனம் 45-28. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். இவன் நான் போய் பார்ப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் முந்திக்கிட்டார், நீ பார்க்கண்டாண்டா, நானே உனக்கு பக்கத்தில் கொண்டு வந்து தர்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயத்தை தேடி சமீபமாய் வருகிற கர்த்தர் இத்தனை நாட்களாய், இத்தனை வருஷங்களாய், இத்தனை மாதங்களாய் உன்னுடைய ஆத்துமாவை விடாய்த்து போக பண்ணின காரியங்களிலே மீண்டும் உன்னை உயிர்ப்பிப்பதற்கு எகிப்திலிருந்து, தூர தேசத்திலிருந்து ஒரு எதிர்பாராத நற்செய்தி, அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். ஆமென். இரண்டாவது கவனியுங்கள். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஆமென். இஸ்ரவேலிலிருந்து ஒரு இனிமையான செய்தி. நகோமியினுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக ஒரு இனிமையான செய்தி அவளுக்கு வருகிறது. இதுவரைக்கும் அவள் கேட்ட செய்தி எல்லாமே துர்ச்செய்தி. முதல்ல அவள் கேட்ட துர்ச்செய்தி என்னது? இஸ்ரவேலிலே பஞ்சம், இஸ்ரவேலிலே பஞ்சம். இனி நாம் பிழைத்திருப்பதற்கு இந்த தேசம் உகந்த தேசம் அல்ல. நானும் என் குடும்பமும் வாழ்வதற்கு இந்த தேசத்தில் இருந்தால், இந்த இடத்தில் இருந்தால் இனி வாழ முடியாது. இஸ்ரவேலிலே பஞ்சம் ஒரு துர்ச்செய்தி. அடுத்த துர்ச்செய்தி அவள் கேட்டது, நகோமி, உன் கணவன் மரித்து போனான், உன் கணவன் மரித்து போனான். அடுத்த துர்ச்செய்தி. இது சில காலங்கள் தாண்டி போகும்போது இதற்கிடையில எந்த நற்செய்திகளும் இல்லை. அதற்கு அடுத்தது ஒரு துர்ச்செய்தி வருகிறது. ஆமேன், உன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போனார்கள். தொடர்ந்து துர்ச்செய்திகளை கேட்டு 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 விடாய்த்து போய் தன்னுடைய பெயரையே மாற்றத்தக்க ரீதியிலே நகோமியினுடைய வாழ்க்கை மாறின போதுதான் இஸ்ரவேலில் இருந்து ஒரு இனிமையான செய்தி அவள் காதுக்கு வருகிறது. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார், தேவன் தமது ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்கிற ஒரு இனிமையான செய்தி வந்தது. ஆமென். இந்த நற்செய்தி வந்தபோது ஆமென், வேதம் சொல்லுகிறது, அவளுடைய ஆமென் பிரயாணம் ஆரம்பமானது. ஆமென். அவள் இப்படி நினைத்திருக்க கூடும், இனி நான் இஸ்ரவேலை காண்பது அரிது, இனி என் சொந்த தேசத்துக்கு போவது அரிது, இனி நான் வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போவது அரிது. எது என் கணவனுக்கு நேரிட்டதோ, எது என் பிள்ளைகளுக்கு நேரிட்டதோ அதுவே எனக்கு நேரிட்டு போகிறது என்று சொல்லி என் வாழ்க்கை மோவாபிலே அழிந்துவிடும் என்று சொல்லி அவள் தீர்மானித்து கொண்டிருக்கும் போதுதான் தூர தேசத்தில் இருந்து ஒரு இனிமையான செய்தி வருகிறது. இல்லை இல்லை இல்லை, பஞ்சகால முடிவுக்கு வந்துவிட்டது, ஆகார குறைவு முடிவுக்கு வந்துவிட்டது, தேசத்தை தேவன் சந்தித்து விட்டார், ஜனங்களை தேவன் சந்தித்து விட்டார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்கிற ஒரு இனிமையான செய்தி. ஆமென். இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவளுக்கு அவளுடைய இருதயம் குளிர்ந்தது. என் பஞ்சகால முடிவுக்கு வந்தது,
இதுவரைக்கும் நான் சந்தித்த இழப்புகள் முடிவுக்கு வந்தது. இதுவரைக்கும் நான் சந்தித்த நஷ்டங்கள் முடிவுக்கு வந்தது. இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில் நல்ல செய்தியே என் காதுல கேட்கல. நான் கேட்டதெல்லாமே துர்ச்செய்தி துர்ச்செய்தி துர்ச்செய்தி. ஆனா இந்த 3வது மாதம் 2வது நாள் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல துர்ச்செய்தியை கேட்டியோ அதே இடத்துல நற்செய்தி உன் காதுகளுக்கு வரப்போகிறது. என்ன நற்செய்தி? தேவன் நம்மை சந்திக்கிற நற்செய்தி. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற செய்தி. தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற செய்தி. தேவன் நம்முடைய ஜீவனை மாற்றுகிற செய்தி. ஆமென். இப்ப புறப்பட்டு வருகிறாங்க. இஸ்ரவேலில் இருக்கிறவங்களாம் நகோமியை பார்த்து நகோமின்னு சொன்ன உடனே அவ சொல்கிறா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன என்னன்னு சொல்லுங்க, மாறான்னு சொல்லுங்க, நான் கசப்பு எனக்கு வந்திருக்கிறது. ஆமென். அப்போ எந்த அளவுக்கு அவள் கேட்ட செய்திகள் அவளுடைய வாழ்க்கையிலே ஆமீன் ஒரு விரக்தியை ஒரு வேதனையை கொண்டு வந்திருக்கும். தன்னுடைய பெயரையே உச்சரிப்பதற்கு தயங்கி, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க, எனக்கு மிகுந்த கசப்பு வந்திருக்கிறது. கசந்து போன வாழ்க்கைக்கு ஒரு இனிமையான செய்தி. ஆமென். நகோமியினுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இனிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் இருந்து ஒரு இனிமையான செய்தி வருகிறது. ஆமென். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி குளிர்ந்த ஆமென் தண்ணீருக்கு சமமாக இருக்கிறது. ஆமென். நம்மை குளிர பண்ணுகிறது. துர்ச்செய்தி நம்மளை என்ன செய்கிறது? வேதனைப்படுத்துகிறது. நம்முடைய இருதயத்தை நொறுங்குண்டு போக செய்கிறது. ஆனால் நற்செய்தி நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறது? குளிர பண்ணுகிறது, மகிழ பண்ணுகிறது. ஆமென். அதன் பிறகு அவர் நற்செய்தியை மட்டும்தான் கேட்டா, துர்ச்செய்தி என்ன செய்யல? கேட்கல. ஆமென். அவளுக்கு ஒரு கடைசி ஒரு நற்செய்தி வந்துச்சு, உனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான். ப்ரொஃபட்டிக்காக எடுத்துக்கங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களில் இப்படி ஒரு நற்செய்தி கேட்கப்படட்டும், உங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நற்செய்தி வரட்டும். இஸ்ரவேலிலிருந்து இனிமையான செய்தி வரும். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து எதிர்பாராத ஒரு நற்செய்தி. 2வது இஸ்ரவேலிலிருந்து ஒரு இனிமையான நற்செய்தி. கர்த்தர் சந்தித்தார். தேவன் ஜனங்களை சந்தித்தால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். பாருங்க, யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, நான் மரித்தாலும் என் தேவன் நிச்சயம் உங்களை சந்திப்பார். ஆமென். நான் மரித்தாலும் என் தேவன் உங்களை நிச்சயம் சந்திப்பார். தேவனுடைய சந்திப்பு ஒரு குடும்பத்துக்கு வந்துருச்சுன்னா, தேவனுடைய சந்திப்பு ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு வந்துருச்சுன்னா, தேவனுடைய சந்திப்பு ஒரு வாலிப மகனுக்கு மகளுக்கு வந்துருச்சுன்னா, அந்த சந்திப்புக்கு முன் அவனுடைய வாழ்க்கை வேறு, அந்த சந்திப்புக்கு பின் அவனுடைய வாழ்க்கை வேறு. ஆமென். ஒரு தலைகீழான மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இப்போ மோவாபில் குடியிருக்கிறா, மோவாபில் இருக்கிறா. ஆனால் மோவாபில் இருக்கும்போது தான் செய்தி வருது, இஸ்ரவேலில் கர்த்தர் அங்கே சந்திச்சிட்டார். ஆமென். ஆமென். இந்த காலை நேரத்தில் யாரை சந்திக்கணுமோ அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் சந்திப்பார். எந்த குடும்பத்தை சந்திக்கணுமோ அந்த குடும்பத்தை இருக்கிற இடத்துல சந்திப்பார். எந்த கணவனை சந்திக்கணுமோ அவன் இருக்கிற இடத்துல அவனை சந்திப்பார். எந்த வாலிப மகனை சந்திக்கணுமோ அவன் இருக்கிற இடத்துல அவனை சந்திப்பார். ஏன்னா என் ஆண்டவர் பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை கேட்டு அவனை சந்திக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நீ வா, நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்ற தெய்வம் அல்ல, நீ இரு, நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். ஆமென். கர்த்தர் நமக்கு சமீபமாய் வருகிறார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலிலிருந்து ஒரு இனிமையான செய்தி புறப்பட்டு வருகிறது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு எதிர்பார்க்காத நற்செய்தி, ஒரு இனிமையான செய்தி. 3வது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். ஆறாவது 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கும் ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும்
கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி, நல்ல கவனி, இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். 9வது வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அல்லேலூயா. இப்போ சீரியரின் தேசத்திலிருந்து, சீரியரின் பாளையத்திலிருந்து ஒரு சிறப்பான செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? உன்னை அழிக்க தேடின, உன்னை பின்தொடர்ந்து வந்த சத்துரு அவன் பின்னிட்டு ஓடிவிட்டான். அல்லேலூயா. சீரியரின் தேசத்திலிருந்து ஒரு சிறப்பான செய்தி. இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் அவன் தன்னுடைய சேனை முழுவதையும் கொண்டு வந்து முற்றுகை போட்டிருக்கிறான். எப்படியாகிலும் பிடித்து விட வேண்டும், எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும், எப்படியாகிலும் கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு சத்துருக்களுடைய கூட்டம் பாளையம் இறங்கி இருக்கிறது. சத்துருக்களுடைய கூட்டம் முற்றுகை போட்டிருக்கிறது. குடும்பத்தை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி, ஆமேன், நம்முடைய ஜனங்களை சுற்றி சத்துருக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? முற்றுகை போட்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆமேன், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு சீரியரின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இந்த முற்றுகை போட்டதுனால சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. தேசம் முழுவதும் பஞ்சம். பஞ்சம் என்றால் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. ஒருவரை ஒருவர் சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சத்தினுடைய அகோர கட்டத்துக்குள் தேசம் வந்திருக்கிறது. காரணம், இந்த சத்துரு முற்றுகை போட்டது நிமித்தம். நம்முடைய குடும்பத்திலே பற்றாக்குறைகள், நம்முடைய குடும்பத்திலே நஷ்டங்கள், நம்முடைய குடும்பத்திலே வீண் செலவுகள், நம்முடைய குடும்பத்திலே தரித்திரங்கள் தலை தூக்குகிறதே. காரணம் என்ன? நம்மை அறியாத நம்முடைய சத்துருக்கள் நம்மை அழிக்கும் நோக்கத்தோடு நம்முடைய குடும்பத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். நம்முடைய வியாபார ஸ்தலங்களை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். இவன் முற்றுகை போட்டது நிமித்தம் ஒரு பஞ்சம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் முற்றுகை போட்டான். அடுத்த வசனம், அதனால் சமாரியாவில் என்ன உண்டாயிற்று? அப்ப இந்த பஞ்சத்துக்கு காரணம் பிசாசு, பஞ்சத்துக்கு காரணம் சத்துரு, இந்த பஞ்சத்துக்கு காரணம் பொல்லாத அந்த பெனதாத். இப்ப முற்றுகை போட்டிருக்கிறான். ஒவ்வொரு கூடாரங்களை அமைத்து ஆங்காங்கே ஆமேன் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள், ஆயிரக்கணக்கான ரதங்கள், ஆயிரக்கணக்கான குதிரைகள், ஆமேன் ஆமேன் எல்லாம் முற்றுகை போடப்பட்டிருக்கும் போது இப்போ பாளையத்துக்கு வெளியே 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். பஞ்சம் அவர்களையும் தாக்கினது. இப்போ அவர்கள் 4 பேரும் ஒரு முடிவு பண்றாங்க, நாம இங்க இருந்தாலும் சாகத்தான் போறோம், பாளையத்துக்கு உள்ள போனாலும் சாகத்தான் போறோம். சரி, சாகிறதே சாகிறோம், உள்ள போய் சாவோம். எங்க போய் சாவோம்? உள்ள போய் சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருந்த குஷ்டரோகிகள் இப்பொழுது எழுந்து பாளையத்துக்குள்ளாக வரும்போது அவர்கள் கண்ட ஒரு செய்தி, ஆமென், அவர்கள் கண்ட ஒரு காட்சி, இரவிலே ஆண்டவர் ஒரு ரதங்களின் இரைச்சலை சத்துருக்களுடைய பாளையத்தில் கேட்க பண்ணிதன் நிமித்தம் எல்லா சீரியர்களும் தங்கள் கூடாரங்களை விட்டுட்டு, தங்கள் ரதங்களை விட்டுட்டு, தங்கள் கழுதைகளை விட்டுட்டு, தங்கள் குதிரைகளை விட்டு
விட்டுட்டு, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட பேசுகிற காரியம், உன்னை முற்றுகை போட்ட சத்துருக்கள் சிதறி ஓடுகிற காலத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை அழிக்கும் நோக்கத்தோடு, உன் மீது இருக்கிற தெய்வீக திட்டத்தை அழிக்கும் நோக்கத்தோடு உன்னை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிற, உன் பிள்ளைகளை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிற, உன் குடும்பத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிற அந்த சீரியரின் ராணுவம் அதிரத்தக்கதாய் இன்றைக்கு ஒரு ரதங்களின் இரைச்சலை ஆண்டவர் சத்துருக்களுடைய பாளையத்தில் கேட்க பண்ணுகிறார். ஆமென். அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு. இப்போ இவங்க எல்லாம் ஒரு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து தங்களுக்கென்று ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். வேறொரு கூடாரத்துக்கு போகிறாங்க, அந்தபடியே செய்கிறாங்க. இப்போ 4 பேருக்கும் ஒரு மனசாட்சியில் ஒரு குத்துதல். ஆமென். தேசமே பஞ்சத்தில் இருக்குது. இது ஒரு செய்தி, நல்ல செய்தி. இதை போய் நாம் என்ன செய்யணும்? தேசத்துக்குள்ள ராஜாவிட்ட சொல்லணும். முடிவெடுக்கிறாங்க. ராஜாவிடத்தில் வந்து சொல்கிறாங்க. ராஜா தன்னுடைய ஜனங்கள் அழைத்து கொண்டு போய் மொத்தமாக கொள்ளையடித்தான். அல்லேலூயா, ஆமென். அவங்கள துரத்தி கொண்டு போகிறான். இராணுவத்தை, சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்புகிறான். 15வது வசனம், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் 7வது வசனத்தில் வாசித்தோம், 8வது வசனத்தில் 7வது வசனத்தில் வாசித்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனான். இப்போ 15வது வசனத்தில் பார்க்குறோம், அவன் வஸ்திரத்தையும் உரிந்து போட்டுட்டு நிர்வாணமாக ஓடினான். உன் சத்துரு நிர்வாணமாக ஓடுவான். உன்னை முற்றுகை போட்டவனுடைய எல்லாத்தையும் உறிஞ்சி எடுப்பார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. எகிப்தின் செல்வங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரிப்பதற்கு தேவன் நம்முடைய சந்ததிகளை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கூடாரத்தை விட்டவன், கழுதையை விட்டவன், குதிரையை விட்டவன், எல்லா ஆகாரத்தை விட்டவன், இப்போ பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனவனை இப்போ ராஜா விடலை, இன்னும் தொடர்ந்து போகிறான். போகும்போது அவன் போட்டிருந்த வஸ்திரங்கள் அவன் தப்பி பிழைப்பதற்கு கடினமாக இருந்தபடியினால் அவன் வஸ்திரங்களை உரிந்து போட்டு, அவன் உடுத்தியிருந்த ஆயுதங்கள் எல்லாம் தட்டுமுட்டி எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு நிர்வாணமா ஓடினான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட சொல்லுகிற காரியம், காதுள்ளவன் காதுள்ளவள் கேட்க கடவுள். உன் சத்துருவுக்கு அந்த நிலைமையை கத்த தருவார். உன் குடும்பத்துக்கு எதிராக எழும்புகிற அந்த சத்துருவுக்கு அதே நிலைமையை தருவார். உன் பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்கிற அந்த சத்துருவுக்கு அதே நிலைமையை தருவார். ஏன் தெரியுமா? ஆமென். ஒரு சிறப்பான செய்தியை நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ற ஸ்டைலே வேற. ஆமென். அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்றதுல ஸ்டைலே வேற. அவர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், ஒரு இரைச்சல் போதும். ஆமென். ஒரு ரதங்களின் இரைச்சல் போதும். ஒத்த ராத்திரியில ஆமென் ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்டு, அவ்வளவுதான் சத்துருடைய பலன். ஆமென். நாம தான் சத்துருவை பெருசா நினைக்கிறோம். சத்துருடைய பலன் என்ன தெரியுமா? ஒரு இரைச்சலை கேட்டாலே என்ன செஞ்சிருவானாம்? துண்டக்கான துணியக்கானு ஓடிடுவானாம். அந்த இரைச்சலின் சத்தம் கேட்பதாக, அந்த இரைச்சலின் சத்தம் தேசத்தில் கேட்பதாக, சபையில கேட்பதாக, குடும்பத்தில் கேட்பதாக, தொழில் ஸ்தாபனங்களில் கேட்பதாக, வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கேட்பதாக. ஆமென். முற்றுகை போடப்பட்டவனுடைய கதை முடிவுக்கு வந்தது, முடிவுக்கு வந்தது. சீரியரின் பாளையத்திலிருந்து சிறப்பான செய்தி. 6ஆம் அதிகாரத்தில் செய்தி சீரியஸாக இருக்குது. செய்தி என்னவா இருக்குது? சீரியஸாக இருக்குது. என்ன சீரியஸான செய்தி? பஞ்சம் கொடிதாக இருக்கிறது.
சமாரியாவில் பஞ்சம் கூடியது. ஆனால் தீர்க்கதரிசியா எலிசா சொல்லுகிறா, இன்னைக்கு பஞ்சம், இன்னைக்கு இருக்கிறத பார்க்காத, நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவினுடைய அட்மாஸ்பியர் மாறி இருக்கும், சமாரியாவினுடைய சூழ்நிலை மாறி இருக்கும். பக்கத்தில் சொல்ல, இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற பாடை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற வேதனையை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற பலவீனத்தை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற கடனை பார்க்காதீங்க. இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நீங்கள் என்னைக்கு இருக்க போகிறது இல்லை. ஆமென். நாளை நேரத்தில் சமாரியாவினுடைய சூழ்நிலையே தலைகீழாய் மாறி இருக்கும், தலைகீழா மாறி இருக்கும். ஆமென். தலைகீழா மாறி இருக்கும். ஆமென். 6ஆம் அதிகாரத்தில் சீரியஸான செய்தி வருது, 7ஆம் அதிகாரத்தில் சிறப்பான செய்தி வருது. ஆமென். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஐயோ, ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஒரு பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டாச்சு, அடுத்தவளை பார்த்து உன் மகனை தான்னு சொன்னா அவ தன் மகனை என்ன செஞ்சுக்கிறா, ஒளிச்சு வச்சுக்கிறா. அந்த அளவுக்கு நிலைமை சீரியஸாக இருக்குது. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் நிலைமை சீரியஸாக இல்லை. ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு வந்துட்டாங்க, நார்மல் வார்டிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு சிறப்பான செய்தி சீரியருடைய பாளையத்திலிருந்து. ஆமென். தூர தேசத்திலிருந்து யார் மூலமாக வரலாம்? 4 குஷ்டரோகிகள் மூலமாக நற்செய்தி வரலாம். ஆமென். நமக்கு தேவை நல்ல செய்தி. அது யார் மூலமாக வந்தால் என்ன, எங்கிருந்து வந்தா என்ன? ஆமென். ஆனால் நான் நம்புகிறேன், தூர தேசமாகிய பரலோகத்திலிருந்து இந்த 3வது மாதம் நம்முடைய வீடுகளுக்கு நற்செய்தி தேடி வரும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தி தேடி வரும், நம்முடைய குடும்பத்துக்கு நற்செய்தி தேடி வரும். ஆமென். என்னை ஒடுக்கின எகிப்து, என்னை அடிமைப்படுத்தின எகிப்து, என்னை நெருக்கின எகிப்து, நான் பெருகக்கூடாது என்று நினைத்த எகிப்து, என்னை காலங்களாய் வருஷங்களாய் என் பிரயாசங்களை எல்லாம் சுரண்டின எகிப்திலிருந்து எதிர்பாராத ஒரு நற்செய்தி வருது. என்ன செய்தி வருது? யோசேப்பு இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், சும்மா இல்லை, எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. செய்திகள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். ஆமென். ஹல்லேலூயா. சில செய்திகள்லாம் நமக்கு தாமதம் வருது அப்படின்னா அதுலெல்லாம் ஒரு தரம் இருக்கிறது. ஆமென். சாராளுடைய கர்ப்பம் 25 வருஷம் தாமதிச்சதுக்கு காரணம் நார்மலாக ஒரு பிள்ளையை கொடுக்கறதுக்கல்ல, ஒரு சந்ததி எழும்பி, ஆமென், நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு ஈசாக்கை தருவதற்கு. ஆமென். அன்னாளுடைய கர்ப்பம் தாமதித்தது காரணம் ஏதோ ஒரு சாமுவேல் அப்படி கொடுத்துட்டு போகலாம் என்பதற்கல்ல, ஒரு சாமுவேல் கொடுத்தா தான் முதல் பேர்சபா வரைக்கும் அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லைங்கிறத இந்த தேசத்தில் நிரூபிக்கிறதற்காக சில தாமதங்களை கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு காரியங்கள் தாமதிக்கிறது என்றால் கவலைப்படாதீங்க. ஆமென். தேசம் அதை குறித்து ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் உன்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய நன்மை அப்படி இருக்கிறதுனால, தேவ திட்டம் அப்படி இருக்கிறதுனால தான் காரியம் தாமதிக்குது. ஆமென். ஆனால் இனி தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. 3 காரியங்கள். 1, எகிப்திலிருந்து எதிர்பார்க்காத நற்செய்தி. 2, இஸ்ரவேலிலிருந்து இனிமையான செய்தி. 3வது, சீரியர் பாளையத்திலிருந்து சிறப்பான ஒரு செய்தி. உன் சத்துரு ஓடிட்டான், அவன் இல்லை, முற்றுகை போட்டவனுக்கு முடிவுண்டாக்கிட்டார். ஆமென். பஞ்சத்தை ஏற்படுத்தினவனே பஞ்சத்தை மாற்றுவதற்கான வழியை ஆயத்தப்படுத்திட்டு ஓடிட்டான். ஆமென். வழியை அடைத்தவனே வழியை உண்டாக்குவான், காயப்படுத்தினவனே காயம் கட்டுவான், அழிக்க தேடின ஆமானே மொர்தேகாயை அலங்கரித்தான். ஆமென். பவுலையும் ஷீலாவையும் காயப்படுத்தின அதே சிறைச்சாலை அதிகாரிகள் அவன் காயங்களை கழுவினார்கள். அல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் புறப்பட்டு வரும். ஆமென். இது தெய்வ வாக்கு. இந்த வாக்கை நம்பி இந்த காலை நேரத்தில் புறப்பட்டு போங்கள். ஆண்டவர் வெள்ளிக்கிழமை நம்ம கூட பேசினார். ஒரு அட்மாஸ்பியரை நான் உருவாக்கி இருக்கிறேன், ஒரு அற்புதத்திற்கான மண்டலத்தை நான் சபை நடுவில் உருவாக்கி இருக்கிறேன், குடும்பத்தின் நடுவில் உருவாக்கி இருக்கிறேன். நீ கேட்கக்கூடிய செய்தி அது துர்ச்செய்தி அல்ல, நீ கேட்கக்கூடிய செய்தி அது நற்செய்தியா இருக்க போகிறது. தூர தேசத்திலிருந்து வரும் செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு போல இருக்க போகுது.